இப்படியும் பெண்கள் வந்து மன்மதத்தை இங்கே வேண்டிப்பா விவாகத்துக்காக வேண்டிட்டு ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான் சாட்சாத் பகவானே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவன் அந்த பாவினோன் விரதம் இருந்த மாதிரியே காமன் பண்டிகை இருந்த ஆண்டாள் தேவதாந்தரெல்லாம் பண்ணலாமோ அப்படின்னா உயர்ந்த வஸ்துக்கா இதெல்லாம் பண்ணலாம். ஆண்டாள் இதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்குறான். அப்படி பண்ணிட்டு ஆண்டாள் வந்து வேண்டிக்கும் போது என்னன்னு வேண்டிக்கிறான்னா தன்னுடைய நாச்சியார் முறையில் முதல் 10 பாசனம் எடுத்த உடனே மன்மதன் மேலே தான் பாடுறான். மாநிலருக்கு என்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, நான் ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணிப்போம், வேற பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நாச்சியார் திருமணி 143 அவ்வளோ மாதிரி யாரும் பாட முடியாது. இவ்வளோ ஓப்பனாலாம் தைரியமாக அடித்து பாடியிருக்கா. அதில் வந்து ஆண்டாள் வந்து மேற்கோள் காட்டுனதுனால நம்மளும் அந்த கல்யாணம் ஆகாதவா இங்கே அதாவது ஆண்டாள்கிட்ட வேண்டிட்டு நீ எப்படி வேண்டிண்டியோ அது மாதிரி நான் வேண்டிக்கிறேன், எனக்கு அனுகூலம் பண்ணி கொடு, ஜாதகத்தை வச்சு பரிகாரம் பண்ணுறேன், தோஷங்கள் அதெல்லாம் இல்லை, எனக்குன்னு புதுசாக யாரும் பிறக்க போகிறதுல இப்போ எந்த அனுகூலம் பண்ணி கொடுன்னு அவள் வேண்டிய மாதிரி வேண்டிக்கிறதுனால நிறைய பேருக்கு அனுகூலம் தான். எங்கெங்கேயோ பரிகாரம் பண்ணி ரொம்ப மனசு உண்டவா கூட இங்கே வேண்டினோடனே அவள் கல்யாணம் ஆகிடும். நிறைய பேருக்கு வரலாம். திருவிருக்கர் மாவட்டம் மேலே 2வது